சாந்தர்தம் உள்ளத்தனிய உயர்வு. இப்போ நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் குற்றப்பரம்பரை, ஆசிரியர் வேல ராமமூர்த்தி. அவரை பற்றி நமக்கு புத்தகம் வாசிப்பாளர்களுக்கு அவர் எழுத்தாளராக தெரியும். மற்ற சாதாரண ஜனங்களுக்கு அவர் ஒரு நடிகராக நன்கு அறிமுகமானவர். கரிசல்காட்டு மன்னிக்கவும் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர். அவர் இராணுவத்தில் வேலை பார்த்து வந்தவர். அவர் தன்னுடைய இனத்தை பற்றி எழுதக்கூடிய கண்ணீரும் இரத்தமும் கலந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த குற்றப்பரம்பரை நாவல். இந்த குற்றப்பரம்பரை நாவலில் பார்த்திங்கன்னா அந்த நேரம் காலங்கிறது நான் ரொம்ப சுருக்கமாகவே சொல்லிக்கிறேன். இதில் கொம்பூதின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு வாழ்கிறதுக்காக சேர்றவங்க யாருன்னா வேயண்ணாங்கிற தலைமையில், அவர் பேர் வேலுச்சாமி, மரியாதை கலந்து அவரை வேயண்ணான்னு சொல்கிறோம். அவங்க அம்மா கூலாணி, அவரோட மனைவி அங்கம்மா. அந்த இடத்த தேடி அவங்க ஓடி வர்றப்ப குதிரையில் வரக்கூடிய போலீஸ்காரங்க விரட்டி தன்னுடைய இனத்தோடு சேர்ந்து ஓடி வர்றப்ப அந்த கூட்டத்தில் தொலைஞ்சு போகிற மகன் சேது, அடுத்ததாக வில்லாயுதம், இவங்களோட சேர்ந்து வரையில் அவர் ஒரு சம்பங்கி ஆறில் விழுந்து எந்திரிச்சு நாய்களால் குதிரப்பட்டு கிடக்கிறப்ப ஒரு சின்ன பையன் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறான். அவன் பேர் வையத்துறை. அந்த வையத்துறை யாருன்னா பெரும்பச்சேரிங்க கூட ஒரு தாழ்த்தப்பட்ட கிராமத்தை சேர்ந்த அந்த பையன் மூலமாக அவங்க அந்த கொம்பூதின்னு ஒரு கிராமத்தை உருவாக்கி குடியேறுறாங்க. ஆனால் அங்கே குடியேறினா அந்த பையன் அந்த தாழ்த்தப்பட்ட இனமாக இருந்தாலும் இவருக்கு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான். அப்போ வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்தா அவனுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அவங்க அம்மா ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அவங்க வீட்டில் வேலை செஞ்சவர். இப்போ நம்ம சொல்கிறோம்ல ஜாதி ஆணவ கொலை, அதன் மூலமாக அவங்க ரெண்டு பேரும் இந்த பையனை வையத்துறை மாசமாக இருக்கையில் அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து அந்த பெண்ணை கதவு மாசமாக இருக்கையில் கதவு இடுக்கில் வச்சு நசுக்கி கொள்ளுவாங்க. அப்போ அதில் பிறந்த குழந்தை தான் அந்த வையத்துறை. அந்த வையத்துறை பிறப்பால் உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் கடைசி இந்த குழந்தை நம்ம குளத்தை கெடுக்க தூக்கி காம்பவுண்டுக்கு வெளியே தூக்கி எறிகிறப்ப திருவேட்டை சிகப்பிங்கிற தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க தான் குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. அப்படி எடுக்கப்பட்ட ஆனால் பிறப்பால் அந்த பையன் உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் வளர்க்குறாங்க. ஆனால் அவர் இந்த கொம்பூதி கிராமத்தை உருவாக்குன அந்த வேயனாவுக்கு துணையாக இருக்காங்க. அந்த வேயனா இனத்தோட வேலை என்னன்னா கொள்ளையடிக்கிறது. கொள்ளையடிக்கிற நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி கிடையாது, களவு. அந்த களவு அவங்களுடைய வாழ்க்கைக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவங்க போய் ரொம்ப வசதியாக யார் இருக்காங்களோ, கொழும்புலேருந்து நிறைய பணம் சம்பாரிச்சு வந்தவங்க, வட்டி கொடுக்குறவங்க, இந்த மாதிரி ஆளுங்க வீட்டில் தான் போய் அவங்க திருடிட்டு வராங்க. அந்த திருடிட்டு வந்ததை அவங்க மொத்தமாக அவங்க வச்சுக்கிற மாட்டாங்க. அதை ஃபுல்லாக வேறு பச்சை முத்துங்கிற ஒரு வியாபாரிகிட்ட கொடுத்துட்டு வெறுமணிக்கு வண்டி நிறைய தவசந்தானியை மட்டும்தான் வாங்கி தான் இனத்துக்கு சாப்பாட்டுக்கு அவங்க கொள்ளையடிச்சிட்டு வர பணம் எல்லாமே அதிகபட்ச மதிப்பு. ஆனால் அவங்க அதையெல்லாம் எடுத்துக்காமல் அதுலேருந்து ஒரு குண்டுமணி நாங்கள் கூட எடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு எதுக்கு குதிரை முடியும் ஒரு கருகமணி மட்டும் போதுன்ட்டு வெறுமணிக்க அந்த வேட்டை சமூகத்திலேருந்து அடுத்து வெறும் வயிற்றை மட்டும் நிறைச்சா போதும் அப்படிங்கிறது. ஆனால் அப்போ நம்ம கெட்டவங்க தானே, நம்ம பார்வைக்கு அவங்க எப்படி தெரியும்? அவங்க என்ன போய் களவாங்குறவங்க கெட்டவங்க தானேண்ணா? அப்படி இல்லை. அந்த தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த வையத்துறையை தன்னுடைய சொந்த மகனாக எடுத்துக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நல்ல சாதி வெறி பிடித்த ஒரு கிராமம் பெருநாளி, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராமநாதபுரத்தில். அந்த பெருநாளிங்கிற கிராமத்துக்கு என்ன பேர் வந்துச்சுன்னா அப்போ எட்டயபுரம் ராஜாவோட ஆளுகையில் இருந்தது. அப்போ அந்த படியை அளந்து போகடையில் 1 2 3 8 வரையில் 8ன்னு சொல்லக்கூடாது, ராசான்னு சொல்லிட்டு 9ன்னு தான் சொல்லணும். ஏன்னா எட்டப்ப மகாராஜா பேருன்னு. அதனால் அந்த பகுதியில் யாருமே நாளி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படி இருக்க தடவை அந்த கிச்சிலியப்ப நாயக்கருங்கிற ஆண்டு ஒரு தடவை குதிரையில் வேட்டைக்கு வரையில் அவர் விழுக போகிறப்ப அவரை காப்பாற்றினால அந்த ராஜா மனசு என்ன சொன்னாங்க, இனிமேல் இந்த ஊருக்காரங்க எல்லாருமே நாளியை பயன்படுத்தலான்னு சொன்ன இடம் தான் அந்த பெருநாளி. அதனால் இன்னொரு பேர் அது முடம் விழுந்த பெருநாளி. ஏன்னா அதை என்ன செய்வாங்கன்னா அந்த திவானில் வர்றப்ப ஊர்களை மக்கள்லாம் அவங்களுக்கு வரவேற்பு பண்ணுவாங்க. அந்த வரவேற்பு பண்ணையில் நம்ம ஊருக்கு என்னென்ன வசதி வேணும்னா கேட்டு வாங்கிக்கிடுவாங்க. அப்படி கேட்டு வாங்குறக்கா எல்லாம் காத்து கிடக்குறாங்க, திவான் வரவே இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, வயசானவங்க கைகால் போனவங்க மட்டும் மற்றவங்கள ஊரை காலி பண்ணி போயிடுவாங்க. அவரை போய் வரவேற்காட்டி என்னன்னு. அப்போ திவான் பார்த்துட்டு இது என்ன ஊரே ஃபுல்லாக கைகால் போனவங்களா இருந்த முடவிழந்த பெருநாளி அப்படின்னு அந்த ஊரே கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஊர். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தன்னுடைய ஜாதி ரீதியான உணர்வு ரொம்ப அதிகம். அப்போ அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறவங்க யாருன்னா இந்த கொம்பூதி கிராம மக்கள். ஏன்னா அவங்க நிறைய நிறைய அவங்களோட வீடுகளில் தான் கொள்ளையடிக்கிறாங்கங்கிறனா. ஆனால் அவங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க. இவங்க என்ன செய்வாங்க, அதில் அவங்க கொள்ளையடிக்கிறதில்ல, அந்த களவாங்க போகிறதுல நல்ல ஒரு அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள், அதுக்குன்னு ஆகாட்டி குருவின்னு வச்சுருப்பாங்களா, அதை வீட்டுக்குள்ளே காலில் கயிறை கட்டி அந்த வீட்டுக்குள்ளே விட்டோன்னா அது போய் தடையில்லாமல் உள்ளே போச்சுன்னா அந்த இடத்துல என்ன இடம் அந்த பொருள் இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக கொள்ளையடிச்சிட்டு வந்துடுவாங்க. அந்த கொள்ளையடிச்சிட்டு வந்தாலும் அவங்களுக்குள்ள மக்களுக்கு மனசில் நல்ல ஈரமான மனசு. அப்போ அதில் அப்போ அந்த ஜாதி இனவெறி ரொம்ப அதிகமாக இருந்த காலத்தில் அந்த பெரும்பச்சேரிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ராக்குன்னு
குழந்தை பிறந்து 30 நாள் கூட முடிஞ்சிருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. அப்போ அந்த தண்ணி வேணும்னா எங்கே போகணும்னா பெருநாளி கிராமத்துக்கு போகணும். அங்கே போனோன்னா கிணத்துலலாம் யாரும் அவ்வளோ சீக்கிரம் தண்ணியெல்லாம் இறக்க முடியாது. யாராச்சும் இறச்சிட்டு இருக்கவங்க வேணுன்னா வந்து ஒரு மட்டை தண்ணி ஊற்றுவாங்க, அவ்வளோதான். அப்போ எத்தனை பேர் இறக்குறாங்களோ அது வரைக்கும் காத்து கிடந்து ஒரு மண் குடத்தில் சுமந்துட்டு வரணும். இந்த பொண்ணு போனவன் பச்சை குழந்தைய வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கமேன்ட்டு யாருக்கும் தெரியாமல் அவள் வந்து கிணத்துலேருந்து தண்ணி கோரிட்டு வந்துடுவாள். அதை பார்த்துட்டு உடனே ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் வந்து நம்ம ஊர் கிணத்துல வந்து தண்ணி இறைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கணவர், அந்த கணவர் அவங்களோட ஆளுங்க எல்லாருமே இவங்க குடியானவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கனால அந்த அந்த அவங்களோட வீட்டுக்காரர் என்ன செஞ்சுருவாங்கன்னா கொதிக்கிற எண்ணெய் சட்டி, அந்த காலத்து தண்டனை முறை, அவங்களுக்கு கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குலாம் காசை போட்டுட்டு 2 கையும் உள்ளே விட்டு அதை எடுக்கணும். அப்படி உள்ளே விட்டு எடுக்கையில் கையெல்லாம் கொப்பளிச்சிரும். கொப்பளிச்சதுக்கப்புறம் அதோட தண்டனை இல்லை, அவங்க உடம்பு ஃபுல்லாக சக்கரைப்பாக ஊற்றி நல்லா எறும்பு புத்து இருக்கிற இடத்துல மரத்தில் வச்சு கட்டி வச்சுருவாங்க. அப்போ அந்த சக்கரைப்பாவுக்கு அந்த எறும்பு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஏறி ஃபுல்லாக கடிச்சிரும். அப்போ அதுதான் அவங்களுக்கு தண்டனை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு இந்த கொம்பூதி கிராமத்தோட வேயனை வந்து அவன் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தாலும் அவன் வந்து குடி தண்ணிக்கு தானே வந்தான், அதுக்காக எதுக்கு இப்படி தண்டனை கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவனை வந்து மீட்டுட்டு போவாங்க. அது இந்த பெருநாளி கிராமத்து ஆளுகளுக்கு ரொம்ப கடுப்பாயிரும். எப்படி ஒரு தாழ்த்தப்பட்டவனுக்காக இவங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே என்ன செய்கிறாங்க, கச்சேரிம்பாங்க போலீஸ் ஸ்டேஷனை. அப்போ கமுதி கச்சேரியிலேருந்து புதுசாக எங்களுக்கு போலீஸ்லாம் வரணும், இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் வர்றதில் அப்போ விக்டர் துறைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அவர் இவங்க மேலே அப்போ எல்லாரும் சொல்கிற கேட்டு இவங்க பெரிய களவாணி இனக்குழுவாக இருக்காங்களே, அவங்கள எப்படியாச்சும் நம்ம பிடிக்கணும்னு நினைக்கல. ஆனால் அவங்க களவாணித்தனம் மட்டும் பண்ணலை. ஒரு குடும்பத்தை தீயிலேருந்து காப்பாற்றுறதா கண்ணு முன்னாடி பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ இறக்க மனசாக இருக்கிறவங்க கெட்டவங்களா இருக்க முடியாது, தயவு செஞ்சு இந்த களவு தொழிலை விட்டு போங்கங்கிறாங்க. ஆனால் அவங்களால அந்த இதையை விட்டு நாங்கள் வயிற்று பாட்டுக்கு வேறு என்ன தொழில் செய்கிறது, களவு செய்கிறதே தப்புங்கிறது அவங்களுக்கு தெரியல. இதை விட்டால் நாங்கள் வேறு என்ன தொழிலுக்கு போகிறது, நாங்கள் போக முடியாதுங்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்ததாக ஒரு ஆங்கிலேயர் வராரு பகதூர்ன்ட்டு. அவர் என்ன செய்கிறாரு, அந்த பெருநாளியில் இதுக்குன்னு போட்டு கொடுக்குற ஆளுகளை வச்சு என்ன பண்ணிடுறாருன்னா அந்த முள்ளுக்காடையெல்லாம் வெட்டி போலீஸ் உள்ளே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் அந்த பெரும்பச்சேரி ஜன கிராமத்தில் 2-3 பேர் இறந்து போயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் இந்த ஊர் குளத்தில் கிணத்துல தண்ணி எடுத்ததுனால தானே இந்த பிரச்சனை, அவங்க தண்ணி எடுத்துகிட்டு போட்டுன்னு போலீஸ் சொல்கிறாங்க. ஆனால் ஜாதி திமிர் பிடிச்சவங்களால அதை ஏற்றுக்க முடியுமா, ஏற்றுக்க முடியாது. சரி அப்போனா நாளைக்கு போலீஸ் சொல்கிறப்ப அவங்களால மீறி சொல்ல முடியல, சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுநாளே என்ன செஞ்சுறாங்க, அந்த கிணத்து குடிக்கிற தண்ணியில் ஃபுல்லாக மனித மலம் மிதக்குது. அது இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ வேங்கவேயில் நம்ம பார்த்தது இது நம்ம இன்றைக்கி நடக்கிற கதைன்னு நினைக்கிறோம், அது ஆவாதியிலேருந்தே நடந்தது. அப்போ மனித மலம் மிதக்கிறப்ப அந்த தண்ணியை எப்படி தான் குடிக்காட்டியும் கூட பரவாயில்ல, அந்த தாழ்த்தப்பட்ட ஆளுங்க வந்து அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக செய்கிறாங்க. அப்போ இது ரொம்ப அந்த கொம்பூதி கிராமத்துக்கு ஆளுகளுக்கு ரொம்ப கோவப்படுத்தி என்ன செஞ்சுறாங்க, இனிமேல் அந்த நடுக்காட்டு சந்தைன்னு அங்கே இருக்கக்கூடிய ஆளுகளோட கடைகள் எல்லாம் வீடுகள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்றாங்க. அடித்து உடைக்கவே இன்னும் போலீஸ்க்கு நம்ம இவ்வளோ சொல்லி இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் எப்படி நம்ம வந்து அடக்கி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் எருதுக்கட்டு திருவிழா நடக்குது. அதுக்கு அந்த மாடிட்ட குத்துப்பட்டு சாகிறவன் எவனாக இருப்பேன்னா கொம்பூதிக்காரங்க கிராமத்தானதான். ஏன்னா அவன் வந்து முரட்டுத்தனமாக மாடு பிடிப்பேன். அப்போ எல்லோரும் மொத்தமாக வந்து மாடு பிடிக்கையில் ஆம்பளை எல்லாம் வந்துடுவாங்க. போலீஸ் எல்லாம் போய் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருந்தால் தானே இவங்க களவாங்க போவாங்கன்னு எல்லா ஆயுதங்களையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்ததும் இல்லாமல் அந்த திருவிழா முடிய வேயனா முதற்கொண்டு அந்த ஆண்கள் எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு வளையத்தில் 10 பேர் உட்கார வளையத்தில் 30 பேரை உட்கார வச்சு சூட்டு கம்பியை வச்சு பழுக்க வச்சு எல்லாருக்கும் சூடு போட்டுறாங்க. இனிமேல் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும், டெய்லி நீங்கள் நைட்டு தானே களவாங்க போகிறீங்க, இனிமேல் டெய்லி வந்து எல்லோரும் கொம்பூதிக்காரன் எல்லாருமே இங்கே வந்து எங்களுக்கு வந்து விரல் ரேகையை வச்சு உங்கள் பேரை பதிஞ்சிட்டு போனோம். யார் கொம்பூதிக்காரங்களே இப்போ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விரல் ரேகை சட்டம்னு சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட இனக்குழுவுக்கு அப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா நைட்டு புது மாப்பிள்ளையாக இருந்தாலும் அவன் இன்றைக்கி நைட்டு இங்கே கச்சேரிக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ரேகையை வச்சுட்டு இங்கே தான் இருக்கணும், மறுநாள் விடிஞ்சு தான் போகணும். இப்போ எப்படி நீங்கள் களவாங்க போவீங்க, பார்க்கலாண்டா அப்படின்னாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க தன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அடித்ததுக்காக என்ன செய்வாங்க, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து போய் அந்த போலீஸ்காரங்களை எல்லாரையும் அடித்து எண்ணெய் ஊற்றி கொளுத்திடுவாங்க. அப்போ போலீஸ்க்கு ரொம்ப கோவம் வந்துடும். இப்போ இவங்களை என்ன தான் செய்கிறதுன்ட்டு அதுக்கு அடுத்த ஒரு போலீஸ் வர, அந்த போலீஸை பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். பார்த்தா அந்த புதுசாக வந்த போலீஸோட நடைமுறை பாவனை எல்லாமே வேயனா மாதிரியே இருக்குது. அது யாருன்னா அவர் முத சம்பங்கி ஆற்றுல விழுந்து எந்திரிச்சு தன்னுடைய வாழ்விடத்தை தேடி ஓடி வரையில் தொலைஞ்சு போன அவருடைய மகன் சேது. இப்போ அந்த சேது தன்னுடைய மகனை இப்போ இவங்களுக்கு அவங்கள பிடிச்சிட்டு போகிற போலீஸாக வந்திருக்காரு. அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ இவன் எப்படி குடிப்பேன்னா அவர் வந்து மற்ற போலீஸ் மாதிரி அவங்கள மிரட்டலை உருட்டலை சுடுவீன்லாம் எதுவும் சொல்லலை. அவங்க அப்பாட்ட ஒரே ஒரு சத்தியம் மட்டும் வாங்குறாரு, இனிமேல் நீ இந்த களவாங்க போகக்கூடாதுன்னு. உனக்கு இத்தனை வருஷம் கழித்து நான் பையனா வந்திருக்கேல, நீ வரக்கூடாது, இனிமேல் களவாங்க போகக்கூடாதுங்கவும் நம்ம இனத்துலேருந்து ஒருத்தர் போலீஸ் உடுப்பு மாட்டி மற்றவங்கள வந்து அவன் பயமுறுத்துகிற அளவுக்கு வந்திருக்கேல, உனக்காக நாங்கள் போகலை அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனால் சத்தியம் பண்ணி அப்போ மக்களுக்கு படிப்பறிவு இல்லாதனால தான் இப்படி திருட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த சேதுங்கிறவர் ஏற்பாடு பண்ணுறாரு. மற்ற ஆண்களுக்கு கடை வியாபாரம் பழக்கிறாங்க. ஆனால் அதனால திருப்தி அடையலை. ஏன்னா அவங்க ஃபுல்லாகவே அவங்க அந்த களவாங்க போட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு கடை வச்சு சாப்பிடுவாங்க, குடிச்சிட்டு கல் குடிப்பாங்க.
அப்படி இருந்து அவங்களால வெறும் தவசம் தானியத்தை வச்சுக்கிட்டு அவங்களால களவாங்க போகாமல் இருக்க முடியல. எல்லாருக்குமே கண்ணு குழி விழுந்து போகுது, பசியில் உடம்பு வெளுக்குது. அப்படி இருந்தும் அவங்க யாரும் களவாங்க போகல. வேணாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை, அவர் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாதுங்கிறக்கா யாருமே போகலை. அப்போ அந்த நகையை களவாங்கிறதெல்லாம் வாங்கி பச்சைமுத்துன்னு ஒருத்தர் விற்றான் பாரு, அவனுக்கே இதில் பெரிய நஷ்டம். அவன் என்ன செஞ்சிடறான், இவங்க களவாங்க போகாட்டி நம்ம எப்படிடா வாழ்றதுன்ட்டு அதுக்காகவே அந்த பெரும்பச்சேரியிலையும் பெருநாளிலையும் இருக்கக்கூடிய ஆளுகளை வச்சு வேறு இடத்துல கொள்ளையடிக்க ஆரம்பிக்கான். பழி யாருக்கு வருது, கொம்பூதி கிராமத்துக்கான வருது. அப்போ அவங்க அப்பா, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நீ மறுபடியும் களவாங்குறியான்னா, நாங்கள் களவாங்கவே இல்லை, நாங்கள் எங்கள் வயிற்று பசிக்கா மலங்காட்டில் போய் ஆடு மாடை தான் எடுத்துகிட்டு வரோம், யார் வீட்டுக்குள்ளேயும் போகலை நம்பவே இல்லாமல் மறுபடியும் அந்த சட்டத்தின் மூலமாக அவங்கள எல்லாரையும் உட்கார வச்சு தகப்பனுக்கு முதல் சூடே போடுறதே அந்த சேது தான். போட்டு மனசை கல் மனசாக்கி அவருக்கு சூடு போடுறாங்க. அப்போ இதை யாராலும் ஏற்றுக்க முடியல. மறுபடியும் போலீஸ் வந்து நம்ம நிறைய இந்த வாச்சாத்தியில் பார்த்தது மாதிரி அந்த பெண்களை வந்து வன்கொடுமை செய்கிறாங்க. அப்போ அதையும் அவங்க தாங்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் வேறு அப்போ பெரிய ஒரு களவு நடந்து அது காரணம் இவங்க தான் சொல்லிட்டு உங்களை ஃபுல்லாகவே வந்து அவங்கள வேட்டையாடுறாங்க. வேட்டையாட வரையில் அவங்க அந்த குளத்துக்குள்ளே முங்கி இருக்கிற தன்னை பாதுகாத்துக்கிறதா குளத்துக்குள்ளே முங்குறாங்க. அதில் கவன் வில்ல அடித்து அந்த சேது தான் அவங்க அப்பாவே கொள்கிறாரு. அப்போ ஒரு இனத்தை வந்து அப்போ இதில் வந்து நிறைய சின்ன சின்ன கிளை கதைகள்லாம் வரும். அவர் பையன் வில்லாயுதம், அந்த வையத்துறை, அவங்கள அதில் வந்து காலத்தி கதை, நிறைய சின்ன சின்ன கதைகள் எல்லாம் வரும். எல்லாமே வந்து நம்ம நினைக்கிற ஒருத்தவங்க களவாங்குறாங்கன்னா அவங்க ரொம்ப கெட்டவங்கன்னு, ஆனால் அவங்க யாருமே கெட்டவங்க கிடையாது. தன்னுடைய வயிற்றுக்காக போகிறவங்க, அவங்க தாழ்ந்த ஜாதின்னு தான் வளர்ப்பு மகனாக ஏற்றுக்கிட்டாங்க. ஒருத்தனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை துன்பத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்காக போராடினாங்க. சத்தியம் பண்ணால் அதை மீறக்கூடாதுன்னு எண்ணத்தில் இருந்தவங்க. இப்படியெல்லாம் இருந்தும் கடைசி அவருக்கு கிடைச்சது மரணம். அப்போ கடைசியில் அந்த கூலாணி கிளவி சொல்ல, எவனோ ஒருத்தை செஞ்ச பாவத்துக்காக நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாதி கலவரம் ஆகி போகக்கூடாது. ஏன்னா அவரோட பொண்ணை வந்து அந்த வையத்துறை தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி கலவரத்தை உண்டு பண்ணி அந்த கிராமத்தையே வேற எரிச்சிருவானுங்க 3வது ஆளுங்க. அப்போ இதெல்லாம் நம்பக்கூடாது. அப்போ நம்ம பேரை வச்சு இன்னொருத்தவங்க வந்து விளையாடக்கூடாது, நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கூலாணி கிளவிலேருந்து எல்லாருமே உயிரை விட்டுருவாங்க. இது தான் இனத்துக்காக, தான் இடம் வாழ்விடத்துக்காக வந்து தேடி ஓடி வந்து கடைசி அவங்கள குற்றப்பரம்பரைன்னு சொல்கிறோம். ஆனால் கொம்பூதி கிராம குற்றப்பரம்பரையே கிடையாது. அவங்கள வந்து தவறாக சித்தரிச்சு இந்த சமூகம் தான் குற்றப்பரம்பரைன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுக்கிறேன்.